இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பாக்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அவரு. அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்ல. அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பாரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில திமுக மேல வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அது அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியல்ல பயங்கர ஈடுபாடு இருக்கு. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலா தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். ஆனா நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேனே தவிர, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்ல இப்பதான் அவர் வராருல்ல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் எனக்கு படத்துல. அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் கூட சொன்னாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்லை, அவருடைய பாணி வேற, உங்களுடைய பாணி வேற. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு, ஆனா இப்ப இல்லை.